இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ரெண்டு பேரும் நேத்து அஜித் அவர்கள் அம்மா இறந்ததுக்கு கூட இருவரும் ஒன்னா தான் போயிருக்காங்க. திரிசா வந்திருக்காங்க பாருந்தா எல்லாரும் பேசினாங்க. அப்போ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றீங்கல்ல, அப்ப பேச்சு பொருள் ஆக்குறதுக்கு நீங்க தான் காரணம். அப்போ நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா சங்கீதா அவங்க டிவோர்ஸ் வாங்கலை. ஏன்னா பொண்டாட்டி இருக்கிறப்ப இன்னொருத்தி வச்சுக்கலான்னா நிறைய பேர் நான் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்மகன் செஞ்சால் தப்பு இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. இதே பெண் இப்படி செஞ்சா புருஷனை இப்போ வச்சுட்டு நல்லா கேட்டுக்கோங்க, பப்ளிக்கில் இப்படி ஒரு பொண்ணு போக முடியுமா? ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்வியல் அந்த இடத்துல அவங்களோட முதலிரவு அன்னைக்கு தான் அது நிறைய பகிரப்பட்டது. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி முடிச்சு எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு சிப்பா அப்படிங்கிற அன்றைக்கி தான் நீங்கள் கல்யாணத்துக்கு வரீங்க. அந்த கல்யாணம் அப்புறம் எப்படி உங்களுக்கு சாத்தியக்கூறாகும்? அது ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவங்க காமிக்கிறாங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே கையில் ஜிபே இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். சோசியல் மீடியாங்கிறதா இன்றைக்கி இருக்கிற சமூகம். ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா வச்சே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் பிக் பாஸ்லேயே அவங்களோட கேரக்டரை அன்னைக்கே அசஸ் பண்ணிட்டோம் நம்ம யார் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அவங்க லைஃப்பை அழகாக பார்த்துட்டு அவங்க வேலையை பார்க்க வேண்டியதான். கட்சி சார்ந்து பேசலாம், எல்லாருக்குமே ஒரு கட்சி பிடிக்கும், எல்லாருமே பேசலாம். ஆனால் யாரையுமே தலைக்குறவா பேசுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும். ஏன்னா எல்லாருமே உனக்கு எப்படி மரியாதை வேணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே மரியாதையோடு தான் இருப்பாங்க. மரியாதை வேணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை, ஆனதுக்கப்புறம் நீங்கள் கெனிஷா கூட நீங்கள் தனியாக வந்திருந்தீங்கன்னா யாரும் எதுவும் பேச போகிறதில்ல. அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இவங்க கூட வராங்க. ஆனால் நீங்களே ரூமர் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணிட்டு ஐயோ அம்மம்மானா அது உங்களை சார்ந்தது தான். அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்குது. இங்கே யாரும் நார்மல் பர்சனாக வாழலை, எல்லாருக்குமே சில விஷயங்களை கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சிஎம் சார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவங்க கில்லி படத்தில் நடித்தாங்க, இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா ஓகே, இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்னா அவங்க இது வரைக்கும் விஜயும் திரிஷாவும் எதுலேயுமே அவங்கள நம்ம பார்த்ததே இல்லை. எங்கேயுமே அவங்கள 2 பேரையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவோ ஒரு நிகழ்வோ பண்ணதே இல்லை. அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பொதுமக்களோ மீடியா பீப்புளோ நம்ம தப்பு சொல்ல முடியாது. முதலமைச்சர் கான்வேல அவங்க திரிஷா கூட வந்திருக்காங்க. ஓகே, கான்வேல வராங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப ஒரு ஏற்றுக்க கூட முடியாத ஒரு விஷயம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜானகி சுந்தரராஜ் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஓகே மேம், இப்போ இருக்க நம்ம காலகட்டத்தில் டிவோர்ஸ் ரேட் ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது. எங்கே பார்த்தாலுமே இந்த டிவோர்ஸ் தான் ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த டிவோர்ஸ் ரேட் அதிகமானதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்? முழுக்க ஒரு ஈகோ, பணம், இந்த 2 விஷயம்தான் அதிகமாக இருக்கும். அது போக நிறைய பேரோட கேரக்டர் வைஸ் நம்ம அதை கணக்கெடுத்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் பேசு பொருளாக இருக்கிறது இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே மேம், அதே மாதிரி இந்த லவ் பண்ணும்போது வர அவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மேரேஜ்னு அதுக்குள்ளே ஒன்று போகும்போது தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிறதுனால இது அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? லவ் பண்ணுறப்போ நீங்கள் யார் பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்ப்பாங்க. இல்லை மேபி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பார்க்கலாம். அப்போ அவங்களோட நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பினஸ் மட்டுமே அந்த இடத்துல ஷேரிங்காக இருக்கும். உங்கள் பர்சனல் லைஃப் அவருக்கு தெரியாது, அவரோட பர்சனல் லைஃப் அதாவது உங்கள் வீட்டை சார்ந்த விஷயங்கள், உங்களை சார்ந்த விஷயங்களே அவங்களுக்கு தெரியறதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அந்த டைமில் எப்பயுமே யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அது அந்த டைம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், வெளியில் கூட்டு போகணும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பசங்க அவங்க அந்த நேரத்தில் வராங்கன்னா அந்த நேரத்தில் ஓகே கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கணும்டா அந்த மைண்ட் செட்டில் வருவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அதை பற்றி இது பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த தாட்டில் அது வராது. ஃபேமிலியாக என்றைக்கு நீங்கள் உள்ளே வரீங்களோ அப்போ கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுடைய முழு ஃபேஸும் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட முழு ஃபேஸும் உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்ட் நம்ம என்ன பேக்கேஜ் வச்சுருக்கோம், பேக்கேஜ் மீன்ஸ் ப்ராப்ளம்ஸ் A to Z அப்போ தெரிய வரப்போ அதுக்கான ப்ராப்ளம் அதிகமாகும். ஐயோ நான் இப்படி நினைக்கலையே ஒன்றா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அவங்க நான் இல்லையே, நான் இந்த மாதிரி ஒன்று நினைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வைஸ் அசஸ் பண்ணுறப்போ அதில் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது.
ஓகே மேம். இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த டிவோர்ஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கோ, அதே மாதிரி வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது வந்து ரொம்பவே ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த டிவோர்ஸ் ரேட் இருக்கா மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் இருக்கு. இதனால நெறைய வந்து கிரைம்ஸே அதிகமா நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாரி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால நடக்கிற கிரைம் ரேட்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஒரு காரணம் தான். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த அஃபேர் இருக்கு இல்லையா, அதனால தான் எக்ஸ்ட்ரா டிவோர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கோம். கல்யாணங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை இன்னைக்கு வந்து எல்லாமே ரொம்ப அதாவது கேர்லெஸ்ஸுங்கிறத விட ஜாலியாக அந்த வீடியோஸ்க்காகவும் அந்த ஒரு அந்த டைமில் ஒரு ட்ரெண்டுக்காகவும் ஒரு மெமரபிள் அந்த ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு பிக்சர் எடுக்கிற ஒரு படத்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி அதை பார்க்கணுங்கிறக்காக சம்பவங்களாக தான் இன்னைக்கு நிகழ்த்திட்டு இருக்காங்க. கல்யாண அதாவது நிகழ்வுகளை ஆத்மார்த்தமான கல்யாணங்கள் வந்து இன்னைக்கு நடக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து மாப்பிள்ளை பார்த்து பெரியவங்க பேசி முடிச்சு கல்யாணத்தன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்துக்குவாங்க, நிச்சயத்தன்னைக்கு தான். அதுக்கு இடையில பேச்சுவார்த்தையே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இப்போ புடவை எடுக்க போகிறன்னைக்கோ இல்லை சம்திங் அவங்க பார்க்குறப்போ இப்படி பார்த்துக்குவாங்க. அப்படி இருந்தப்போ ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்வியல் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட முதலிரவு அன்னைக்கு தான் அது வந்து நிறைய பகிரப்பட்டது. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி முடிச்சு எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு சிப்பா அப்படிங்கிற அன்னைக்கு தான் நீங்கள் கல்யாணத்துக்கு வரீங்க. அந்த கல்யாணம் அப்புறம் எப்படி உங்களுக்கு சாத்தியக்கூறாகும்? அது ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓ இது என்னடா நம்ம வேற மாதிரி நினச்சோம், என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வேண்டாங்கிற அளவுக்கு இன்றைக்கி மனநிலையில் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றதை வந்து ரொம்பவே நார்மலைஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், அதை வந்து நம்ம இப்போ ஓப்பனாகவும் பேச முடியாது. ஸோ இதை க்ளோரிஃபை பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க மேம்? அதாவது இவங்க வந்து தன்னுடைய காசுக்காகவும் சம்பாத்தியத்துக்காகவும் இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்குறாங்கங்கிறது அவங்க இறங்கிட்டாங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா அவங்க காமிக்கிறாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே கையில் ஜிபே இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அதான் நீங்கள் காமிக்கிறப்போ நான் பார்ப்பேங்கிற மனநிலையில் மக்கள் இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க நான் காமிக்கிறேங்கிற மனநிலை அவங்களும் இருக்காங்க. அதனால வந்துட்டு இது வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிறத விட வெறும் கண்டிப்பு பத்தாதுமா. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபார்முலே வேணும். ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாங்கிறதா இன்றைக்கி இருக்கிற சமூகம். ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா வச்சே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரு, உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிறப்போ சோசியல் மீடியா எதை வேணாலும் செய்யும், அதை எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகும். அதனால் நல்லதும் கெட்டதும் இப்போ அதில் இருக்கிறதுனால அதுக்கான பவர்ஃபுல் வந்து ஆக்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சோசியல் மீடியாவில் இதுதான் வரைமுறை, இதுக்கு மேலே இப்படியெல்லாம் இருந்தால் ஒரு தவறுதலான ஒரு சித்தரிப்புகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அரசு சார்ந்த கண்களுக்கு போகிறப்போ அது கொஞ்சம் அவேர்னஸை எடுத்து பண்ணுனா இந்த தவறுகள் குறையும். ஓகே. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியா மூலமாவே இப்போ ஒரு புதிய கட்சியே வந்திருக்கேன், காக்ரோச் ஜனதா கட்சின்னு. ஸோ அது முழுக்க வந்து சோஷியல் மீடியாவை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்றவங்க இருக்காங்க, அதை நெகட்டிவா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற பொறுத்து தானே இருக்கு. நம்ம எப்படி யூஸ் பண்ணோங்கிறது தான்மா. இப்போ இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ காக்ரோச் ஜனதா பற்றி அவர் ஆன்லைன்லேயே பண்ணிட்டாரு. அவர் ஆன்லைன்ல பொதுநலம் பண்ண முடியாது, ஆன்லைன்லேயே கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் நீ தரையில் இறங்கி வேலை பண்ணணும், அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. யார் வந்து தன்னோட மண்ணை இறங்கி வேலை செஞ்சு நேசித்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேல்யூ. நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கி அதான் ட்ரெண்டுக்கு சோசியல் மீடியாங்கிறது என்ன வேணாலும் பண்ணும். ஓகே, இது வந்து கத்தியில் நீங்கள் நடக்கிற மாதிரி தான்மா. லைட்டாக கொஞ்சம் சறுக்குனீங்கன்னா சோழி முடிஞ்சு. அதை தெரியாமல் நிறைய பேர் வந்து அதில் இறங்கி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம், இப்போ அந்த தவறுதலான அதாவது வீடியோக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அன்வான்ட் கண்டென்ட்டில் போடுறவங்களும் வந்து அவங்க வந்து தன்னை வந்து மிகைப்படுத்தி காசுக்காக பண்ணுறாங்க. இது அவங்களே சீரழிக்கும், அவங்க லைஃபையே வந்து கண்டிப்பாக அது ஒரு எப்படியுமே எல்லாமே ட்ரெண்டு தான். ஒரு ட்ரெண்டுக்கு மேலே போகிறப்ப அவங்க வந்து இதை வந்து தாங்கிக்க முடியாது. இன்னும் நிறைய இஷ்யூஸ் இதனால் அவங்க சந்திக்கக்கூடியது வரும். அதுக்கு அவங்க மனசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய முடிவு வந்து ஒரு தவறான செயலாக தான் இருக்கும். மேபி சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு போகலாம், இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஏன்னா இவ்வளோ கீழே இறங்கிட்டாங்க. இதுக்கு மீள்றதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோசியல் மீடியா உங்களை விடாது. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த விஷயத்த பண்ணீங்களோ அதை விட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு அந்த கமெண்ட்டில் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும். அதையும் மீறி வாழ்கிறீங்கன்னா நீங்கள்
வேற மாதிரி ஆளுங்க நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். அதுதான் மேம் இப்போ நம்ம சோஷியல் மீடியான்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் ஆகிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணா வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து நான் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கியாச்சும் ட்ரெண்ட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திவாகரா இருக்கட்டும், ஜூலி அவர்களாகட்டும். ஜூலியை வந்து நமக்கு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு நல்ல விஷயம் மூலயமா எல்லாருக்கும் தெரிய வந்தாலும், அதுக்கப்புறம் பிக் பாஸ், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இது டிவிகேக்கு ஆப்போசிட்டாக வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணி திரும்பவுமே அவங்க லைம் லைட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து இப்போ ஃபேமஸாக இல்லை, எனக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு டூல் வேணும், ஸோ அதனால நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தானே இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. உண்மை. இப்போ அவங்க ஜூலியெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த இடையில வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஜல்லிக்கட்டில் வந்து போராட்டத்தில் அந்த கூட்டத்தில் போய் நின்றுட்டு அவங்க ஒரு கண்டிப்பாக ஃபெமிலியர் ஆனாங்க. ஏன்னா ஏதாவது ஒருத்தர் மூலிமா ஏதோ ஒரு இதில் தான் ஸ்பார்க்கில் தான் வருவோம். மேபி அவங்க வந்தாங்க, பிக் பாஸ் போனாங்க. பிக் பாஸ்லேயே அவங்களோட கேரக்டரை வந்து அன்னைக்கே அசஸ் பண்ணிட்டோம் நம்ம யார் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அவங்க லைஃப்பை அழகாக பார்த்துட்டு அவங்க வேலையை பார்க்க வேண்டியதான். கட்சி சார்ந்து பேசலாம், எல்லாருக்குமே ஒரு கட்சி பிடிக்கும், எல்லாருமே பேசலாம். ஆனால் யாரையுமே தலைக்குறவா பேசுறதை ஃபர்ஸ்ட் வந்து நிறுத்திக்கணும். ஏன்னா வந்து எல்லாருமே உனக்கு எப்படி மரியாதை வேணும்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே மரியாதையோடு தான் இருப்பாங்க. மரியாதை வேணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறப்போ உன்னுடைய கருத்துக்களை வந்து அதை வந்து நீ எப்படி அழகாக எடுத்துகிட்டு போய் சொல்லணுமோ அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். வாடா பார்த்துக்கலான்ட்டு நீ இல்லை நான் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. நான் சொல்லவே இல்லைன்னு இப்போ திரும்ப அந்த வீடியோ போட்டு அவங்க குறும்படம் போட்ட மாதிரி இங்கேயும் ஒரு குறும்படம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா தேவையில்லாத விஷயங்கள். அன்னைக்கு அவங்க சொன்னது ஆமா அந்த வீடியோல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியை வசதி பிடிக்கிற நீங்க இன்னொரு கட்சியை வந்து தாழ்த்தி பேசுறதுக்கு அவர் வந்திருக்காரு, வரட்டும். அவர்கிட்ட என்ன குறைகள் இருக்கோ அதை மட்டும் நீங்க சரியா சொல்லணும் இல்லையா. மரியாதைங்கிறது வந்து யாரா இருந்தாலும் நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பா வேணும். இன்னொன்று அவர் வந்து தமிழக முதலமைச்சராக இப்போ இருக்காரு. மற்றபடி அவர் நார்மல் பர்சன் அப்படிங்கிறத யாரா இருந்தாலும் சின்ன குழந்தை கூட நீ மரியாதை கொடுக்கணும். உன்னோட வயசு என்ன, அவங்க வயசு என்ன, அதெல்லாம் வந்துட்டு தவறு தான். ஸோ ஓகே மேம், இப்போ நம்ம ஜூலியா பற்றி பேசும்போது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அரசியல் ரீதியாக வந்து எதுவுமே பண்ணது இல்லை, அதுக்கான ஸ்டெப்ஸையும் வந்து அவங்க எதுவுமே எடுத்ததில்லை. திடீர்னு வந்து அவங்க மேலே வந்து கிட்னி வழக்கு வந்து ஒன்று பதிவாச்சு, அந்த விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்து. ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த டிஎம்கேக்குள்ளே வர்றது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறது, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக மறைக்கிறதுக்காக ஒரு கட்சி பின்னாடி ஒளிஞ்சிருக்கதா எடுத்துக்கலாமா? உண்மைதான். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி கட்சியில இருந்ததை யாருக்கும், ஏன்னா அவங்க இந்த ஜல்லிக்கட்டுல இருந்தப்பெல்லாம் கட்சியில் இல்லை, பிக் பாஸ்ல இருந்தப்ப இல்லை. இப்ப இடையில அவங்க நீங்க சொன்ன மாதிரி இடையில அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமே காணாம போயிட்டாங்கன்னா அவங்களை யாரும் நம்ம பார்க்கல கேட்கல. ஆனா திடீர்னு அவங்க டிஎம்கேல இருந்தாங்க, கொடி பிடிச்சி பேசினாங்க, எல்லாம் பண்றாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி தான். இந்த தவறுகளை இன்னொரு சைடு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக மேபி இருக்கலாம். ஆமா, ஏன்னா அப்படிதான் அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதான் அவங்களே தெரியப்படுத்துறாங்க. இதுல நம்மளுக்கு அழகா அதாவது போர்ட்ரேட் ஆகுது. நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தத்திங்க கிடையாது இல்லையா. அவங்க எவ்வளோ அழகா ஃபோக்கஸ் பண்ணி பேசுறாங்க. இது வந்து இப்படி அப்படிங்கிறாங்க. நேத்தெல்லாம் எங்கம்மா போனேன் நம்மளுக்கு அதை பார்க்குறப்ப கேட்க தான் தோணுது. அப்புறம் இப்போ இந்த கேஸுக்காக வந்துட்டு நான் இதை செய்யலை, நான் இதை பண்ணலை அப்படின்னு அழுகுறாங்க. வேண்டியது இல்லையே. நேற்று வரைக்கும் விஜயை வந்து வாடா போடான்னு பேசினவங்க இப்போ வந்து விஜய் அண்ணான் தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சிஎம். ஆமா, உங்களுக்கு புரியுதா? அப்போ ஏன் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்? ஒரே மாதிரி இருங்க. ஓகே மேம், இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லாருமே இந்த ஓப்பனாகவே எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணி. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ரவி மோகன் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ்லாம் வந்துச்சு. இப்போவுமே அவங்க எல்லாத்தையுமே மறந்து வேற இதில் வெளியே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இப்போ அவர் ரவி மோகன் வந்து ஆக்சுவலாக டிவோர்ஸ் வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாரு. அதில் வந்து எப்படின்னா அவர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு, அவங்க ஒய்ஃப் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு விஷயம் நல்லா திரும்ப திரும்ப நம்ம சொல்ற விஷயம்னா, யாரும் லைஃப்லயும் யாருமே நம்ம கூட போய் பார்க்கலாம். ஆனா இவங்க எல்லாமே சினி ஃபீல்ட்ல ஒரு பப்ளிக் ஒரு ஃபிகரா இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கண் முன்னாடி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து எல்லாருக்குமே அந்த ரூமர் அப்படிங்கிறது பேசுறது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இந்த விஷயத்துல என்னன்னா, ரவி மோகன் இப்போ ரீசெண்டாக அவர் போட்ட வீடியோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் கதறினது, இதுக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒய்ஃப் வீட்டில் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், அந்த மாதிரி வீட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன், நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாமே ஓகே. அவர் மனசு தாங்காமல் வந்து பப்ளிக்கில் பேசினதும் நிஜமாவே எனக்கு ஒரு பிரதர் மாதிரி நான் ஒரு ஆறுதல் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இதில் ஒரு தப்பு அவர் பண்ணது என்ன அப்படின்னா, ஒய்ஃபை டிவோர்ஸ் போட்டிருக்கீங்க,
உங்களுக்கு அவங்க ஒரு கூட வந்தவங்க கெனிஷா இல்லையா, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் இல்லை அவங்க கூட லிவிங்கில் இருக்காங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏன் பப்ளிக்கு அவங்கள, அதாவது டிவோர்ஸ் அப்ளை பண்ண அடுத்த நாள் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஊர் பேசும். அவங்க ஒய்ஃபை வந்து, அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்களா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு? நீங்கள் அப்படி இருப்பேங்கிறது வந்து உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் சொல்லலை, பப்ளிக்கில் சொல்கிறீங்கிறப்போ அது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்தி நிறைய உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீங்கள் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வந்து நீங்கள் பப்ளிக்கில் வந்து கொட்டினீங்க பார்த்தீங்களா? இது வந்து நீங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன். எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை, ஆனதுக்கப்புறம் நீங்கள் கெனிஷா கூட நீங்கள் தனியாக வந்திருந்தீங்கன்னா யாரும் எது பேச போகிறதில்ல. அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இவங்க கூட வராங்க. ஆனால் நீங்களே ரூமர் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணிட்டு ஐயோ அம்மம்மானா அது உங்களை சார்ந்தது தான். அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு ஃபஸ்ட்டு வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்குது. இங்கே யாரும் நார்மல் பர்சனாக வாழலை, எல்லாருக்குமே சில விஷயங்களை கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் முக்கியமாக அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறனால, ஒரு பப்ளிக்கில் இருக்கிறனால உங்களை கேமரா அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் உட்காந்தா நின்னா நடந்தா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு செயலை வந்து இன்னொன்று நிறைய க்ரூம் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இல்லைன்னா கூட இருக்குங்கிற மாதிரி க்ரூம் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் இதை வந்து கொஞ்சம் யோசிச்சு, இல்லை நம்ம அதாவது நம்ம கெரியர் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, இன்னொரு விஷயம்னா பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்கணும். யோசிச்சுட்டு தான் இந்த விஷயத்தை எடுத்துருக்கணும். நம்ம வந்து இவங்க கூட போயிட்டாங்கங்கிறக்காக அவங்கள தவறு சொல்ல, ஆனால் நீங்கள் அதை கிரியேட் பண்ணுறீங்க, அது உங்களுடைய தவறுன்னு சொல்கிறேன். மேபி இப்போ அது அப்படியே எடுத்து நம்ம சிஎம் சாருக்கு வருவோம். சிஎம் சார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவங்க வந்து கில்லி படத்தில் நடித்தாங்க, இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டுங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, ஓகே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டுனா அவங்க இது வரைக்கும் விஜயும் திரிஷாவும் எதுலேயுமே அவங்கள நம்ம பார்த்ததே இல்லை. எங்கேயுமே அவங்கள ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவோ ஒரு நிகழ்வோ பண்ணதே இல்லை. ஏன் ஒரு விஜய் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கெலாம் டொனேஷன்லாம் கொடுத்தாரு. ஓவராக வந்து இப்போ வந்துன்னா இப்போ விக்கிரவாண்டி அந்த பொதுக்கூட்டம் நடத்தினார். அப்போ இருந்து அவங்க கூட வந்து அவங்க வரதா வந்து பேச்சு இருந்துச்சு. அப்போ கூட யாரும் நம்பலை, அவங்க வந்து கேரவனில் இருக்காங்க அப்படி இப்படின்னு போஸ்ட்லாம் போட்டாங்க. யாருமே அப்போ கூட ரூமர் அப்படின்னாங்க. ஆனால் ரூமரை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க, அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து பொதுமக்களோ மீடியா பீப்புளோ நம்ம தப்பு சொல்ல முடியாது. முதலமைச்சர் கான்வேல அவங்க வந்து திரிஷா கூட வந்திருக்காங்க. ஓகே, கான்வேல வராங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஏற்றுக்க கூட முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு கூட போயிருக்கிறாங்க. இல்லை அவர் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மீடியா பீப்புள் வந்து இப்போ நம்மளை சொல்லலாம். நானும் ஒத்துக்கிறேன். நான் வந்து இப்போ அவங்கள மிகைப்படுத்தியே பேசலை, அவங்க ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஓகே, அவருக்கான நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ அவங்க கூட இப்போ எங்கே போனாலும் போனால் கண்டிப்பாக திசை திருப்பி மக்கள் பேச தான் செய்வாங்க. நீங்கள் அவங்கள திசை திருப்புறீங்க. அதாவது மற்ற விஷயங்களை பேசாமல் இதை பேசட்டும்னு நினச்சி பேசுகிறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. மேபி ஏன்னா சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது, நிறைய செயல்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் மக்கள் மறக்கலன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் இதெல்லாம் செய்ய வருவோம். அதனால் இதை கொஞ்சம் பேசட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களா அதை கிரியேட் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது தவறான ஒரு செயல். ஒரு ஆளுமை கொண்டவர், ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வித்தின் செகண்டில், அதாவது ஒரு சோசியல் மீடியாவில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாங்கிறத சரித்திரத்தில் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா அது விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து அன்னைக்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான், அவர் ஆக்டிங்கில் அவர் அண்ணாவை ரொம்ப என்ன சொல்ல, நிறைய பாடல்களோடு நம்ம இன்றைக்கி நம்ம ரீல்ஸ் போடுறதுல கூட அந்த பாடல்களெல்லாம் நம்ம கலந்து தான் போட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து தமிழ்நாட்டோட ஒரு முதல் குடிமகன், தமிழ்நாட்டோட ஒரு பர்சன். அப்போ அவர் வந்து என்ன எப்படி இருக்கணும்னா, அவரை வச்சு நாளைக்கு எல்லாரும் நன்னடத்தையில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தவறு பண்ணுறீங்க தவறு பண்ணலைங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் நீங்கள் பொது வெளியில் நீங்கள் சித்தரிக்கிற செயல்கள் அது இன்னும் நிறைய பேருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு புரியல, நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் ரெண்டு பேரும் நேற்று அஜித் அவர்கள் அம்மா இறந்ததுக்கு கூட இருவரும் ஒன்றா தான் போயிருக்காங்க. திரிஷா வந்திருக்காங்க பாருந்தா எல்லாரும் பேசுனாங்க. அப்போது அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போ பேச்சு பொருள் ஆக்குறதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா சங்கீதா அவங்க டிவோர்ஸ் வாங்கலை. ஓகே, டிவோர்ஸ் வாங்கலை. அவங்க பையன் விஜய சாரோட பையன் வந்து அப்பான்னு இன்னைக்கு கூட இல்லை. இதில் வந்து இப்போ பிரிஞ்சுட்டாங்கங்கிறது இது நீங்களே உறுதிப்படுத்துறீங்க. ஏன்னா ஒரு அப்பா வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு, அதுக்கு வரல, பிள்ளையோ பையனோ ஒய்ஃபோ வரல. ஆனால் சுற்றி இருக்கிற இவங்கெல்லாம் வந்து நிற்கிறப்போ அப்போ நீங்கள் வந்து இவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இவங்கள முன்னே நிறுத்துறீங்கிறப்போ இப்போ இது உண்மைங்கிறத நீங்களே அப்பட்டமாக சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இல்லைங்கிறத ஒத்துக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் இது ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம்ல. ஒய்ஃப் இல்லை, பையன் இல்லை,
சரி ஒய்ஃபு கூட கோவத்தில் இருக்கட்டும், அட்லீஸ்ட் பையன் பிள்ளைய நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல இதை பேச விரும்ப மாட்டாங்க. ஆமா. ஆனால் அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்போ இவங்க கூட இருக்கீங்களா, ஓகே இருங்க, அது உங்களோட பர்சனல். இதில் நானோ நீங்களோ கருத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த இது கிடையாது, ரூல்ஸ் கிடையாது, தகுதியும் இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் நீங்கள் அவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சட்ட ரீதியாக, ஏன்னா நீங்கள் கண்டிப்பா. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நார்மல் பர்சன் கிடையாது, ரோட்டில் போகிற பர்சன் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு தரமான நடிகர், இன்று வந்து நீங்கள் ஒரு தமிழகத்தை ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்போது நீங்கள் எங்களுக்கு அது சரியான எதை நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பொறுத்தா இன்னும் மக்கள். ஆமா. ஏன்னா பொண்டாட்டி இருக்கிறப்ப இன்னொருத்தி வச்சுக்கலான்னா நிறைய பேர் நான் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்மகன் செஞ்சால் தப்பு இல்லையா அப்படிங்கிறத கேள்வி. இதே பெண் இப்படி செஞ்சா, அது புருஷனை இப்போ வச்சுட்டு நல்லா கேட்டுக்கோங்க, பப்ளிக்கில் இப்படி ஒரு பொண்ணு போக முடியுமா? மேம் அதுக்கு இல்ல நான் சொல்ல வர்றது ஒரு பப்ளிக்ல ஒரு நல்ல கண்டிப்பா முடியாது. ஒரு விஷயம் ஒண்ணு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு பெண் முதலமைச்சரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புருஷன் வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தர் கூட இப்படி கூடையே சுத்துனா இந்த சமுதாயமும் இந்த சொசைட்டில இருக்கிற அத்தனை பேரும் சும்மா விட்டுருவாங்களா? இப்போ முதலமைச்சர் ஆகியே இருக்க முடியாது. இப்போ இன்னொன்று அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கேவலமான பேச்சுக்களும் ஏச்சுக்களும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயங்களை வந்து இப்போ இதை ஈஸியாக இவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து இது எனக்கு வந்து இது வந்து ஒரு தவறான செயலுங்கிறத விட என்னுடைய தமிழ்நாட்டில் என்னோட மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல் இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஓகே மேம், அதுதான் இப்போ நீங்கள் இதை பேசும்போது இந்த விஷயமும் வந்து பேசி ஆகணும். ஸோ இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சங்கீதா அவர்களை வந்து ரொம்பவே திட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா அவர்கள் கூட வந்து விஜய் அவர்கள் போகும்போது த்ரிஷா அவர்களையுமே வந்து திட்டினாங்க. மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் திட்டுறாங்களே தவிர அதுக்கு காமனாக இருக்க அந்த பர்சனை வந்து யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, யாருமே எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து என்ன ஒரு தவறு நடந்தாலும் பெண் தான் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமா? பெண் தான் பொறுப்பேற்றுக்கணும்னா அதான் பொம்பளைங்களை பேசுறதுக்குன்னே அதாவது என்ன தப்புனாலுமே பெண்களை பேசுறதுக்கு தான் இங்கே சமூகம் ரெடியாக இருக்குது. அதுலேயே ஒரு 10 வார்த்தை கெட்ட வார்த்தை வச்சுருக்காங்க, முக்கியமான பாயிண்ட்ஸோட வார்த்தை, அதை தான் பேசி போடுவாங்க கமெண்ட்ஸில். பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கமான வார்த்தைகள் தான் இருக்கும். இதில் முக்கியமாக பார்க்க போகிறதுனா சங்கீதாவை பிடிக்காதவங்க சங்கீதாவை திட்டி போடுறாங்க, திரிஷாவை பிடிக்காதவங்க திரிஷாவை திட்டி போடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பொம்பளைங்க, அதனால திட்டி போடுவாங்க. நடுவில் இருக்கிற ஒரு ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலாம், ஆம்பளை பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் சினிமா ஆக்டராக பிடிக்குங்கிற ஒரு காரணமும், அவர் ஆம்பளை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு காரணமும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றிம்மா.